ரவிசங்கர் சார் சந்திரசேகரன் சார் சொல்லும்போது கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரதிய ஜனதா கட்சியால் கட்டமைக்கப்பட்டது. இங்கு நடந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பிறகும் பின்புலத்திலும் பாஜக இருந்தது அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது தவறான கருத்து. என்ன அப்படின்னா ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு 107, தென் இவருக்கு 73 சீட்டு, டிஎம்கே பிளஸுக்கு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 53 பிளஸ். சர்க்காரிய கமிஷன், இந்த சர்க்காரிய கமிஷன் இதுவே இந்த 2000 கொண்டு வரும்போது அப்போ இருந்த பிரச்சனையில் இவங்க சொன்னது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஃபெடரல் இது பாதிப்படைகிறது. அதாவது நிறைய தடவை நியர்லி 90 டைம்ஸோ என்னமோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் have been dismissed using 356. ஓகே, இதை அந்த அளவுக்கு சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன் சரியாக அமையாது அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா who is that சர்க்காரியா? ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஞ்சித் சர்க்காரியா நினைக்கிறேன், லாஸ்ட் நேம் இஸ் சர்க்காரியா. அவர் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறச்ச அவர் சொன்ன ஒரு பர்டிகுலர் இதில் இந்த சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் முடிந்து விட்டது, யாரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் கவர்னர் அப்படின்னு. அதில் ஒரு 4 இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீபோல் அலையன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த ப்ரீபோல் அலையன்ஸில் அவங்க யாராவது மெஜாரிட்டி பெரும்பான்மை இருந்தால், இந்த ப்ரீபோல் அலையன்ஸ் என்டிஏ கூட்டணி டிஎம்கே கூட்டணி இருக்குது, ஆனால் டிவிகேவை கம்பேர் பண்ணிச்சு அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ரெண்டாவது யாரை கூப்பிடலாம்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி, அந்த பார்ட்டி தனிப்பு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள நீங்கள் கூப்பிடுங்கிறாங்க. மூன்றாவது போஸ்ட் போல் அலையன்ஸில் அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிடலான்னு. இப்போ இவர் என்ன, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இது டெக்னிக்கல் தான். ஐம் நாட் சப்போர்ட்டிங் திஸ். என்ன ஆயிடுத்து, நேஷனல் மீடியாவில் கவர்னரே ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார், விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இல்லாமல் காங்கிரஸையும் சேர்த்துக்கொண்டு கூட்டணி இதுன்னு சொல்லி வந்தார், 112 சீட் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அது கூட்டணி கட்சி ஆகிடுறது. அதனால நான் என்ன சொன்னேன், 112 போகாதே 118 இருக்கணுமே சொல்லி அனுப்பிவிட்டேன்னாரு. இது இதில் எந்த விதத்திலையும் பிஜேபி உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால பிஜேபி இல்லை. இவ்வளோ பார்ட்டிஸ் இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்கிறாங்க மக்கள் விஜய்க்கு தான் மேண்டேட் கொடுத்தாங்க, ஒரு தப்பும் இல்லை, கரெக்ட், அதான் உண்மை. இதே மக்கள் தான் 2020 மகாராஷ்டிராவில் பிஜேபி அண்ட் உத்தவ் தாக்கரே சிவசேனா அவங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாங்க. ஆனால் உத்தவ் தாக்கரே அப்போ பிஜேபி கிட்ட இல்லை, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருப்பேன், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள. பிஜேபி அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னார். உடனே இவர் காங்கிரஸ் நேஷனல் அந்த சரத்பவர் இது அவங்க கூட்டணி அமைத்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. 2.5 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அப்போது இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் மேண்டேட் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, பிஜேபி கூட்டணி தான் கொடுத்தாங்க, அதில் நம்ம போய் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன் தோணவில்லை இன்னைக்கு மக்கள் மேண்டேட் சொல்கிறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் மேண்டேட் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, விசிகே ஆகட்டும், காங்கிரஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டாங்க, ஐ அப்ரிஷியேட். ஓகே, மற்றபடி விசிகே, ஐயுஎம்எல் அண்டு கம்யூனிஸ்ட் இவங்க இவ்வளவு நாள் இழுத்துருக்கீங்க சார். உங்க எல்லாருக்கும் சொல்கிறோம், இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறீங்க மக்கள் மேண்டேட் விஜய்க்கு, அதனால் விஜய்க்கு தான் பண்ணணுங்கிறச்ச வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்கறது அன்றைக்கே கொடுத்துருக்கலாமே. அந்த முடிவை ஏன் விரைவாக எடுக்கலன்னு கேட்குறீங்க. ஏன்னால் உங்களை யாராவது நிர்பந்தப்படுத்தினாங்களா விஜய்க்கு நீங்க கொண்டு போய் இது கொடுக்க கூடாது? ஆனா நீங்க தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்களே, இது போஸ்ட் அலைன்ஸ் தான் அப்படின்றப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கும், அவங்களுக்கான ஒரு கூட்டங்கள் இருக்கும், அவர்களோட ஆலோசிக்க இல்லையா, எடுத்தும் கவுத்துன்னு ஒரு முடிவை அறிவிக்க முடியாத ஒருத்தவங்களுடைய கூட்டணியை, அதற்கான காலக்கெடுவை ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. அதை சொல்லாம ஐயுஎம்எல் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நேற்று பத்திரிகை செய்தி, ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு மார்னிங் ஐயுஎம்எல் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஆர் நேற்று ஈவினிங்கே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சி தலைமை கூட்டணி கட்சி ஐயுஎம்எல் இவங்களாம் திமுக கழகம்னா திமுக கழகத்தை கேட்டுக்கொண்டு பண்ண தவறில்லை.
அந்த கட்சியில அது வந்து பத்திரிகை செய்தி தான். ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட நான் அதை மறுக்கிறேன். அது வந்து பத்திரிகை செய்தி மட்டும்தான். IUML ஊடகங்களில் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே அவங்களுடைய செய்தி அறிக்கையை வெளியிட்டாங்க. இல்லை, நீங்கள் ஒளிபரப்புறது உண்மையான செய்தி அல்ல, நாங்கள் இன்னும் ஆதரவு கொடுக்கலன்னாங்க. ஸோ ஊடகங்கள் எப்படி வேணாலும் ஒளிபரப்பலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க காட்டுது. அந்த நிலைப்பாட்டை நான் சொல்றேன் சார். நீங்க கூட்டணி கட்சி உங்க தலைமையை போய் கேட்டு ஆதரவு கொடுக்க எவ்வளவு நாள் சார் ஆகும்? 4ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு தேதி 9. நாளைக்கு அசம்பிளி அந்த பழைய இது வந்து காலாவதி எக்ஸ்பயர் போறது. இன்னி வரைக்கும் அதாவது 5 நாள் ஆயிருக்கிறது. நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரச்சனையே கவர்னர், பிரச்சனையே பிஜேபி அப்படிங்கிறது இல்லை. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாமே. இன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அவங்களுக்குள்ள அலையன்ஸ் வரா மாதிரி ஒரு பேச்சு இல்ல சார். அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார், இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 45 எம்எல்ஏவை புதுச்சேரியில ரெசார்ட்ல கொண்டு போய் ஏன் வச்சீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி ஒப்பந்தம் வரலாம் என்று இருந்தது. இதெல்லாம் தான் காரணம், தாமதத்துக்கு காரணம். இவங்க சொல்லிருப்பாங்க நம்ம கூட்டணி கட்சிகள் யாரும் வெளியில போக வேண்டாம், ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய யூகம். ஓகே, அந்த இப்ப டிவிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கும் கூட ஒரு விதமான அழுத்தம் இருந்ததன் காரணமாக இதை தாண்டி பிஜேபி பண்ணிட்டாங்க இவங்க. நோ, அதெல்லாம் ஒரு திசை திருப்பல்னு சொல்றீங்க. நான் அதை மறுக்கிறேன். சரி, ஓகே. ரவிசங்கர் சார், ஒரு அஃபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு ஈவினிங் விஜய் பதவியேற்பு விழா. இப்போ 5 நாட்களா விஜய் கிட்ட பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட கூட்டணி கட்சிகளுடைய பெரும்பான்மை தேவைப்படுவதற்கு இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலே பல சிக்கல்கள் இருந்தது. இதுல முக்கியமா நீங்க உட்பட எல்லாருமே சொல்லக்கூடியது, விஜய்க்கு இன்னும் அனுபவம் இல்லை, முதல் தேர்தல்ன்றனால பல சிக்கல்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஆனா இன்னும் 5 வருடம் இருக்கு. நாளையிலிருந்து அவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆயிடுவார். ஸோ என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை எல்லாம் இந்த ஆட்சி சந்திக்க போகுது? இந்த ஆட்சி சந்திக்க அனுபவம் இன்மை அப்படிங்கிறது இது என்னைக்கும் இல்லை. நானே ஒரு புது ஆர்கனைசேஷன்ல போய் IAS முடிச்சுட்டு வரேன் சார். எனக்கு அனுபவமின்மை ஒன்றும் தெரியாதுங்க. காலம் போக போகத்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதே மாதிரி எந்த ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என்னுடைய ஒப்பீனியன்ல முதல் 6 மாசம் அலோ பண்ணணுங்க. அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 6 மாசம் கண்டிப்பாக டைம் கொடுக்க வேண்டும். இந்த 6 மாசத்தில் சார் இவரை சுற்றி IAS அஃபீஷியல்ஸ், IPS எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து இவர்கிட்ட சொல்ல போறாங்க என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு முடிவை எடுக்க வேண்டியது விஜய். அவரும் படித்த ஒருத்தர். முதலமைச்சருக்கு வந்து செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரு பக்கபலமா இருப்பாங்க. ஆனா இந்த அரசு மெஜாரிட்டி அரசு இல்லைல்ல. அப்போ கூட்டணி கட்சிகளுடைய எண்ணங்களையும் இந்த அரசு பிரதிபலிக்க வேண்டிய ஒரு அரசாகவும் இருக்குமா அப்படின்றத என் கேள்வி. ஆமாங்க, கண்டிப்பாக இருக்காங்க. 120 சீட் அப்படிங்கிறச்ச 120 சீட் அப்படிங்கிறச்ச எப்பவுமே ஒரு கூட்டம், எந்த ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லையோ, எந்த ஒரு கட்சி மற்ற கட்சிகளை எதிர்பார்த்து இருக்கிறதோ அந்த இதுல கண்டிப்பாக அரவணைத்து கொண்டு போக வேண்டும். இதுக்கு மெயின் இது UPA 2 பீரியட்ல அந்த அளவுக்கு லஞ்சம் இதெல்லாம் இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் தி கிரேட் பர்சன் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், எஸ் கோலிஷன் தர்மா, டியூ டு கோலிஷன் தர்மா எங்களால அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா எந்த ஆக்ஷன் எடுக்க முடியவில்லை. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு போக வேண்டி இருக்கிறது நாங்க. ஸோ அப்ப அந்த கூட்டணி கட்சின்னு வரும்பொழுது ஒவ்வொரு கூட்டணி கட்சி அவங்களுக்குன்னு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை பிரகாரம் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் பாங்க. இதெல்லாம் எப்படி கடந்த இது எந்த ஒரு கூட்டணி கூட்டாட்சியிலும் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு சிக்கலான நடைமுறை. அதாவது சிக்கல்கள் அப்படிங்கிறச்ச 120 சீட் அதை வைத்துக் கொண்டு போய் சிக்கல்கள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பேச்சு இப்ப அடிபடுகிறது என்றால் அதிமுகவில் இருந்து 30-35 பேருக்கு மேல இங்க வரப்போறாங்க அப்படிங்கிறச்ச அந்த 35 பேர் வந்த உடனே இவருக்கு கொஞ்சம் அந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு விடுகிறார். எல்லா இந்த சிறிய 2 சீட் 3 சீட் இருக்க கட்சிகள் இவங்க சொல்வதற்கெல்லாம் அவர் ஆட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு டிவிகே பார்ட்டியே நாளைக்கு பேச ஆரம்பிப்பாங்க. சோ இந்த நிறைய மக்கள் நிறைய கட்சி ஏடிஎம்கே 35 பேர் வந்தால் இவருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன்.